மணல் கடத்தலை தடுக்க என்ன மாதிரியான சட்டங்கள் நிலுவையில் இருந்து வருகிறது? அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, அது ஆற்றுப்படுக்கை இல்ல மணல் அள்ளக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்தில் அது அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த இருக்கக்கூடிய சொத்திலிருந்து மணலை எடுப்பதற்கான அதிகாரத்தை அந்த அரசு மட்டுமே பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த லைசன்ஸ் மூலமாக எடுக்கப்படும் சூழல்ல அந்த நபர்கள் சரியான முறையில் எந்த இடத்துல அந்த குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்க மட்டும் அவங்க மணல் எடுக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அளவை விட கூடுதலான முறையில அவங்க அந்த மணல் எடுக்கிறாங்களா? அது தவிர உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் சரி, சட்டத்தின் அடிப்படையிலையும் என்ன மாதிரியான உபகரணங்கள் கொண்டு கருவிகள் கொண்டு எந்த அளவுல மணல் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த குத்தகை பெற்ற நபர்களும் சரி, குத்தகை பெறாத உரிமம் இல்லாத நபர்களும் சரி, அப்படிப்பட்ட குற்ற செயல்களை அவங்க ஈடுபடும் பொழுது சட்டம் மிக கடுமையாக அதை பார்க்கிறது. மணல் கொள்ளை மற்றும் கடத்தலை தடுக்கக்கூடிய சட்டங்களாக இருந்து வருவது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 மற்றும் ஐபிசில 379 ஐபிசி தெப்த் தொடர்பாக இருக்கக்கூடிய சரத்துகள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு சட்டத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், அதே நேரத்தில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் அடிப்படையில் ஒரு ட்ரெஸ்பாசராக ஒரு அத்துமீறி ஒரு நபர் ஒரு இடத்துக்கு போயிருந்து அங்கே மணல் கொள்ளையில் அவர் ஈடுபட்டிருந்தாலோ இல்ல அதற்கான உபகரணங்களாக கருவிகளாக அவங்க தொழில்நுட்ப விஷயங்களை பயன்படுத்தி அவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு உபகரணங்களையும் அதை சீஸ் பண்ணக்கூடிய கைப்பற்றக்கூடிய அதிகாரங்கள் அந்த சட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒரு நபர் அத்துமீறி அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமத்திற்கு மேலாகவோ இல்ல அவர் அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பான முறையில் மணலை அவர் வித்திருக்கிறாரு, அந்த மணல் இல்ல அப்படின்னா கூட அவர் எந்த அளவுக்கு அந்த மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதோ கொள்ளை போகப்பட்டிருக்கிறதோ அந்த அளவீடு செஞ்சு அந்த பணத்தை இழப்பீடாக பெறும் உரிமம் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் வாயிலாக. அதே நேரத்தில் மதுரையில சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், நீதியரசர் நாகமுத்து அவங்க முன்னாடி பல வழக்குகள் மணல் கொள்ளை தொடர்பாக விசாரணைக்கு வந்த பொழுது காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரம் குறித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் காவல் நிலைய ஆய்வாளர் அவர் எஃப்ஐஆர் போடும் பொழுது எழுத்து மூலமான புகார் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் 379 ஐபிசியின் வாயிலாகவும் சரி, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின் பிரிவின் வாயிலாகவும் சரி சட்ட சரத்துகள்ல வழக்கு பதிவு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு அந்த உத்தரவுல சொல்லி அந்த வழக்கு விசாரணை இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது ஆய்வாளர் அவர் 379 ஐபிசி பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை நடுவர் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும், மற்றபடி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அந்த குற்றத்திற்கு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டாக நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவிலேயே நடுவர்களுக்கு அறிவுறுத்தலாக 2 வழக்காக இருந்தாலும் சரி ஒரே குற்ற செயலுக்கு ஒரு சேர அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதுல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுல பிறப்பிச்சிருக்காங்க. மணல் கொள்ளை மணல் கடத்தல் தொடர்பாக அதை தடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தணும் இல்ல அவங்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஏதேனும் நபர்கள் செயல்பட்டு அதன் காரணமாக அதை தடுக்க முயன்ற அரசு அலுவலர்களுக்கு உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து ஏற்படும் சூழல்ல அந்த குற்ற செயல் தனிப்பட்ட முறையில் ஐபிசி செக்ஷனாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே மணல் கொள்ளை தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையான அணுகுமுறை தான் அரசுகள் செய்து வருகிறது.